நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்பி இருக்கிறேன். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 1 துவங்கி 18ஆம் வசனம் வரையிலும். இந்த வசனங்களுக்கு அடிப்படையாக பிரியமானவர்களே, நான் எடுத்திருக்கிற என்னுடைய தலைப்பானது I've chosen this theme, obeying his voice. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல் என்றதான ஒரு தலைப்பு ஒன்றை நான் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த தலைப்புக்கு கீழ் நம்மிடத்திலே ஒரு 3 கருத்துகளிலே அவர் பேசட்டும். நம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 18 வசனங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த 18 வசனங்களிலே திட்டமாய் ஆண்டவர் பேசுவார். அந்த வசனங்களை நாம் 3ஆக பிரித்து 3 பகுதியாய் பிரித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்க போகிறோம். என்னோடு கூட முதலாவது இந்த வசனங்களில் வரக்கூடிய நம்முடைய தலைப்பு வசனம் அல்லது திறவுகோள் வசனம் எது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனம் 18ஐ நாம் கவனிக்க போகிறோம். Our key verse comes from verse 18. I will read it first of all. It goes like this. It says, "And in your seed all the nations of the earth shall be blessed, because you have obeyed my voice." Shall we say amen? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிக மிக அருமையாக சொல்லுகிறது. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையை, அந்த வசனத்தை கவனியுங்கள். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஹல்லேலூயா. இந்த 18வது வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளும்படிக்கு உங்களை நான் அழைக்கிறேன். I invite you to underline verse 18, because verse 18 beautifully tells us, beautifully tells us that because Abraham had obeyed God's voice, so God says your seed will be blessed. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். எதனால ஆசீர்வதிக்கப்படுமாம்? என் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினால். உங்க சொந்த பேன், உங்க ஸ்கேல், உங்க நோட்புக், உங்களுடைய பைபிள் உங்கள் கையில் உண்டு என்று நான் நம்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வசனங்களை நாம் கோடிட்டு கொள்வோம். காரணம் என்றால், ஆபிரகாம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நாம் பார்த்தால், அவன் தேவனுக்கு அல்லது தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவர் பேசுவாரே என்றால் நாம் கேட்க வேண்டும். If God will speak, we as his children, we are invited, we are called to hear God's voice. Shall we say amen? 2 காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் பேசும்போது நாம் அவர் சத்தத்தை கேட்கும்படி எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்ட நாம் அதை கீழ்ப்படியும்படிக்கு எதிர்பார்க்கிறார். Not only hearing, but obeying. We must hear God's voice, and then we must first hear and obey. Shall we say amen? அப்போ நமக்கு 2 பகுதி இருக்கு. ஆண்டவர் பேசினார்னா நாம் கேட்கணும். கேட்பதோடு கூட நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்வோம் எல்லாரும். இப்படி நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவரை நேசிக்கிறோம் என்ற ஆண்டவர் அறிகிறார். ஹல்லேலூயா. When you hear God's voice and when you obey, it shows that you love God. Shall we say amen?
We love him. And so we obey. Shall we say hallelujah? இன்றைக்கு நம்ம எடுத்திருக்கிற வேத பகுதி இந்த 18 வசனங்கள், Genesis chapter 22 verses 1 to 18. ரொம்ப சீக்கிரமாக அந்த வேத பகுதியை நாம் இப்போது கவனிக்க போகிறோம். I invite you to listen to this scripture portion. சீக்கிரமாய் கவனிப்போமா இந்த வேத பகுதியை? Look at verses 1 and 2. Now it came to pass after these things that God tested Abraham and said to him, Abraham, and he said, Here I am. Then he said, Take now your son, your only son, Isaac, whom you love, and go to the land of Moriah, and offer him there as a burnt offering on one of the mountains of which I shall tell you. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஆபிரகாம் முதிர் வயது ஆன போது, அவனுக்கு 100 வயது ஆன போது அவனுக்கு ஒரே குழந்தையை கொடுத்தார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் நல்லா அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னபோது அதோடு கூட ஒரு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தார் தெரியுமா? உன் சன்னதியை பெரிதாக்குவேன் என்று சொன்னார். You know, when God spoke to Abraham, he promised a child. Not only a child, he added by saying, I will bless your descendant. உன் சன்னதியை நான் ஆசீர்வதிப்பேன். அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை முதிர் வயதான போது கொடுக்கிறார். 100 வயதாக இருக்கும்போது சாராள் குழந்தை பெற்று எடுக்கிறாள். இப்போ இந்த குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் ஆபிரகாம் இடத்திலே, நான் காட்டும் இடத்துக்கு போ, அந்த இடத்துல உன்னுடைய ஏகசுதன், ஒரே குமாரன், உன் நேசகுமாரன், நீ என்ன செய்யணுமா? நீ பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஒன்னே கண்ணே நெஞ்சுக்குள்ள வைத்து வளர்ப்போம். அல்லேலூயா. If you have only one child, you know how much you love that child. The child will be a pampered child. The child will be close to your heart. But yet God intervenes one day, and all of a sudden God says, I want you to take him to this particular place, and I want you to sacrifice Isaac. Shall we say amen? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும், கோபம் மூட்டும். ஆண்டவர் தானா பேசுறாரு என்று நம் எண்ணக்கூடும். கீழ்ப்படியலாமா கீழ்ப்படிய வேண்டாமா நம் யோசிக்க கூடும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரே குமாரன். ஆண்டவரும் கொஞ்சம் கூடயே சொல்லுகிறார், உன் நேசகுமாரன், ஏகசுதன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சத்தத்தை கேட்டுவிட்டான். ஆண்டவர் பேசிவிட்டார். Abraham has already heard God's voice. He knows what God wants. So is Abraham going to obey? ஆபிரகாம் கீழ்ப்படிய போறாரா? ஆபிரகாம் கீழ்ப்படிவாரா? Will Abraham obey? தொடர்ந்து வேத வசனம் 3 5 வரைக்கும் கவனிப்போம். Very quickly. So Abraham rose early in the morning and saddled his donkey and took 2 of his young men with him and Isaac his son, and he split the wood for the burnt offering and arose and went to the place of which God had told him. On the 3rd day Abraham lifted his eyes and saw the place afar off,
And Abraham said to his young man, stay here with the donkey, the lad and I will go yonder and worship, and we will come back to you. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தமக்கு குறித்த 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டு, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். நாம் சொல்லுவோம் ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, 3 நாள் பயணம் போயாச்சு. It took 3 days for Abraham to reach the place where God had commanded Abraham to sacrifice Isaac. It took 3 days. 3 நாள் எடுத்ததுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில பேர் இது இப்போ கோபம் பட்டுட்டாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் முழுதும் கோபமாக இருந்தால் ஒரு வேளை நாளைக்கு அந்த கோபம் தணிஞ்சிரும். ஆமேன். அல்லது நாளை மறுநாள் அந்த கோபம் தணிஞ்சிரும். அதே போல் இன்றைக்கு நமக்கு ஒரு யோசனை இருக்கும், ஒரு வேளை நாளைக்கு அந்த யோசனை மாறி போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு நேசித்தவர்கள் நாளைக்கு நம்மளை நேசிக்காம போய்விட முடியும். நாளை என்பது பிரியமானவர்களே, நாளை நாளை என்று நீ நாட்களை தள்ளி போடாதே என்று சொல்லுவோம். அல்லேலூயா. சீக்கிரமாக இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளனா இப்பயே ஏற்றுக்கொள், இன்றைக்கே ஏற்றுக்கொள். வீட்டுக்கு போய் யோசித்துட்டெல்லாம் வாரன்னு சொல்லாத. அடுத்த வாரம் புதன்கிழமை வந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லாத. இன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொள். உன்னை அழைத்தார் என்றால், இப்போதே உன்னை கூப்பிடுவார் என்றால், நீ இப்போதே இயேசுவை என்ன செய்? ஏற்றுக்கொள். ஆமேன். ஏன் இப்படி நாம் சொல்லுவோம்? ஆண்டவர் இப்போ பேசினார்னா நீ இப்போவே அவருக்கு என்ன செலுத்துன? மறுமொழி செலுத்துன. நீ போயிட்டு வரன்னு சொன்னால் உன் மனம் மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளையை நம்ம என்ன செய்யணும்? எப்போ ஆண்டவர் அழைத்தாரோ உடனே அவருக்கு மறுமொழி கொடுக்க. ஆபிரகாம் என்ன செய்தார்? உடனே மறுமொழி கொடுத்தார், உடனே கீழ்ப்படிந்தார். மறுநாள் காலையிலேயே எழுந்து பயணத்தை ஆரம்பித்தார். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தாமதிக்க கூடாது. இன்றைக்கு உன் கூட ஆண்டவர் பேசினார்னா நீ தாமதிக்க கூடாது. நீ காணிக்க குடுன்னு சொன்னா நீ கொடுக்கணும். உன் வாழ்க்கையை குடுன்னு சொன்னா நீ கொடுக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நான் பேசி கொண்டிருக்கும் போது, பாஸ்டர் நீங்கள்ல ஆண்டவர் தான் என் கூட பேசிட்டு இருக்கிறார் என்று நீ சொல்லுவாய் என்றால் உடனே அதுக்கு நீ மறுமொழி கொடுக்கணும். நான் போய் யோசித்து பார்த்துட்டு வரேன் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கே நீ ஒரு மறுமொழி கொடுக்கணும். உன்னை ஊழியத்துக்கு அழைத்தாருன்னா இன்றைக்கே நீ ஊழியத்துக்கு வந்துருன்னு. அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆபிரகாம் என்ன செய்தார்? மறுமொழி கொடுத்தார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணாரா ஆபிரகாம்? வாக்குவாதம் பண்ணல. ஆண்டவரே என் குமாரனை இல்லை, என் வேலைக்காரனை கொடுக்குறேன், அல்லது ஆண்டவரே என்னையே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து முடிஞ்சிட்டு என் பிள்ளை வாழுன்னு, சின்ன வயது, ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்துருங்க, நான் வேணா அந்த வியாதியை சுமக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட புலம்புவோம். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆபிரகாமோ ஆண்டவர் பேசிட்டாருன்னா அவர் உடனே கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்தார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாலோமோனின் குமாரனான ரெஹோபோத் இருந்தான் பாருங்க. அந்த தேசத்தின் அதிகாரிகள் எல்லாரும் வந்து, உங்களை நாங்கள் ராஜா வாக்கிடுறோம், எங்கள் வரியை மட்டும் நீங்கள் குறைச்சிடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ரெஹோபோவாம் என்ன தெரியுமா செய்தார்? உடனே பதில் கொடுக்கல. அவர் சொன்னார், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். அந்த ஒரு நாள் காலத்தில் அவன் மனம் மாறிடுச்சின்னு நாம் பார்க்குறோம்.
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. இன்றைக்கு இந்த ஆலயத்திலே ஆண்டவர் இந்த அற்புத இரவுலே உன்னோடு கூட பேசி கொண்டிருப்பார்னா உடனே நீ அவருக்கு செவி கொடுக்கணும். வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. என்னோடு கூட வாருங்கள். வசனம் 6, 7, 8 கவனியுங்கள். Look at verses 6, 7 and 8. Genesis chapter 22 verses 6, 7 and 8. So Abraham took the wood of the burnt offering and laid it on Isaac his son, and he took the fire in his hand and a knife, and the two of them went together. But Isaac spoke to Abraham his father and said, "My father." And he said, "Here I am, my son." Then he said, "Look, the fire and the wood, but where is the lamb for a burnt offering?" And Abraham said, "My son, God will provide for himself the lamb for a burnt offering." So the two of them went together. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளையும் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, "என் தகப்பனே" என்றான். அதற்கு அவன், "என் மகனே, இதோ இருக்கிறேன்" என்றான். அப்பொழுது அவன், "இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே?" என்றான். அதற்கு ஆபிரகாம், "என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார்" என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய், எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க பயணத்தில் போகும்போது அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்பாவும் பிள்ளையும் பேசிட்டு போகிறாங்க. அப்போ பையன் அப்பாட்ட கேட்குறான், "ஆட்டுக்குட்டி எங்கப்பா? பழியெல்லாம் கொண்டு போகிறோமே, ஆட்டுக்குட்டி எங்கே?" ஹல்லேலூயா. அப்படின்னா பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். ஈசாக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரான். எல்லாமே இருக்கு, ஆனால் என்னது இல்லை? ஆட்டுக்குட்டி இல்லை. பழி செலுத்தணுன்னா என்ன வேணும்? ஆட்டுக்குட்டி வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கிட்ட சொல்ல ஆண்டவர் சொன்னார், "நீ தாயா அந்த பழி" என்று சொல்லல. அல்லேலூயா. அல்லேலூயா. வேற ஒரு பொய்யும் ஆபிரகாம் சொல்ல. ஆனால் ஒன்னே ஒன்று தான் ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். இதற்கு பின்பு நாம் விளக்கம் பார்ப்போம். இதற்கு எபிரேயர் மொழியில் அர்த்தம் என்னன்னா, யெகோவா ஈரே. ஃபாதர் பக்பன்ஸ் இந்த வார்த்தையை வைத்து ஒரு பாடல் எழுதினார். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேர். ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீர் எல்லாமே ஆண்டவர் பார்த்து கொள்வார். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நிச்சயமா பார்த்து கொள்வார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு நீ வந்திருக்கிறனா, விசுவாசமாய் உனக்கு நான் சொல்றேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என் சூழ்நிலை மாறுமா என்று நீ கேள்வி கேட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் புலம்பிட்டு இருக்கனா, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஏன்? அவர் யார்? யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நெருக்கத்தில் வந்திருக்கிறனா, உன் நெருக்கத்தில் நீ விடுவிக்கப்படுவியா? கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஏன்னா அவர் உன்னுடைய தேவையை பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நிச்சயமாய் பார்த்து கொள்வார். நம்புறவங்க சத்தமா விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆமேன். சொல்லுங்க கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God will provide. விசுவாச அறிக்கைங்க. ஒரு விசுவாச அறிக்கை. என் ஆண்டவர் என்னை சும்மா விட மாட்டார். என் ஆண்டவர் என்னை ஏமாற்ற மாட்டார். என் ஆண்டவர் கொடுத்த வாக்கை மீற மாட்டார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியும். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் 9, 10 கவனிங்க. Look at verse 9 and verse 10. Then they came to the place
of which God had told him. And Abraham built an altar there and placed the wood in order. And he bound Isaac, his son, and laid him on the altar upon the wood. And Abraham stretched out his hand and took the knife to slay his son. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரன் ஆகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் பெரியவர். ஆமேன். அவர்களுக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து விட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோனாவை ஆண்டவர் எங்கே அழைத்தார்? நினைவேக்கு போ என்றார். இவன் எங்கே ஓடினான்? தர்ஷீஷுக்கு ஓடினான். ஆண்டவர் எங்கே போன்னு சொன்ன இடத்துக்கு போகாமல் அவர் போகும்படி கட்டளையிடாத இடத்திற்கு போனான். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம அப்படிதான், இந்த இடத்துக்கு போவாதே சொல்லுவார், நான் போவேன் என்று போவோம், ஆபத்தில் சிக்கிக்கொள்வோம், அப்புறம் அழுவோம் ஆண்டவரிடத்தில். யாருக்கும் இப்படி அனுபவம் இருக்கா? போகாதே என்று சொன்னால் உனக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் சொன்னார் அந்த இடத்துக்கு போகாதே. அல்லேலூயா. அந்த நபரோடு சேராதே, அவனோடு பேசாதே, அவளோடு பேசாதே. ஆனாலும் நீ போனாய், ஆனாலும் நீ பேசினாய், ஆனாலும் நீ கடந்தாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆபிரகாமோ ஆண்டவர் பேச்ச மீறல, அவன் ஆண்டவரை கீழ்ப்படிந்தான். வசனம் 11-12 கவனிங்க. Look at verse 11 and 12. But the angel of the Lord called to him from heaven and said, Abraham, Abraham. So he said, Here I am. And he said, Do not lay your hand on the lad or do anything to him, for now I know that you fear God, since you have not withheld your son, your only son, from me. Amen. வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளை அண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சில சமயத்தில் ஆண்டவர் கடைசி வரைக்கும் ஓட விட்டுருவார். அப்புறம் தான் உன் விசுவாசத்தை பார்ப்பார். அப்புறம் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவார்? அல்லேலூயா, நீ விசுவாசித்தபடினாலே நீ தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. விடாத கை, உன்னை அவர் கைவிடவே மாட்டார். அதனால நீ என்ன தெரியுமா செய்ய? அவரை இறுக்கமாய் பிடித்துக்கொள். அல்லேலூயா. இறுக்கமாக பிடித்துக்கொள். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் என் காரியத்தை காண்பார். கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒருவேளை உன் மனதிலே நீ குழம்பிக்கொண்டு நெருக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கிறனா, ஆண்டவரே நீர் என்னோடு கூட தான் பேசுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நீர் என்னோடு கூட தான் பேசுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். கடைசி பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன், வேதம் சொல்லுகிறது, என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். கடைசி பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் அல்லது இறுதி பரியந்தமும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். வசனம் 13-14 கவனிங்கள். Look at verses 13 and 14. Then Abraham lifted his eyes and looked, and there behind him was a ram caught in a thicket with its horns. So Abraham went and took the ram and offered it up for a burnt offering instead of his son. And Abraham called the name of the place, The Lord will provide, as it is today. Amen. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான்.
அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, this one just shows God's faithfulness. ஆண்டவர் பிரியமானவர்களே, அவர் கடைசி வரையும் உண்மை உள்ளவர். வேதத்தில் என்ன திரும்ப சொல்லுது? தாயின் அன்பு மாறலாம், தந்தையின் அன்பு மாறலாம், நீ நம்பினோர் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அவரை நீ முழுசா நம்பலாம், அப்பா அம்மாவை நம்பி கூட மோசம் போயிடலாம், ஆனால் என்னை நம்பினோர் நீங்கள் கைவிடப்படவே மாட்டீர்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி அவர்கிட்ட ஓடி வந்துருங்க, அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் பார்த்து கொள்வார் என்று வேத வசனம் நிச்சயமாய் நமக்கு சொல்லுகிறது. அந்த கடைசி சில வசனங்கள் 15 to 18 வரைக்கும் நான் கவனிக்க போகிறோம். Look at verses 15 to 18. It says, Then the angel of the Lord called to Abraham a second time out of heaven and said, by myself I have sworn, says the Lord, because you have done this thing and have not withheld your son, your only son. Blessing, I will bless you, and multiplying, I will multiply your descendants as the stars of the heaven and as the sand which is on the seashore. And your descendants shall possess the gate of their enemies. In your seed all the nations of the earth shall be blessed, because you have obeyed my voice. Shall we say amen? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கப்பா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்தையும் அதற்கு மேலாகவே உங்களுக்கு கொடுக்க பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இதுவரையிலும் ஆசீர்வதித்தவர் இன்னமும் என்னை ஆசீர்வதிப்பேர். சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்தில் இருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சன்னதியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சன்னதியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சன்னதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் சொல்லுவோமா? ஆமேன். அல்லேலூயா. வாய் எதனால ஆண்டவர் இதை சொன்னார்? கீழ்ப்படிதலினால. அதனால தான் இன்றைக்கு நம்முடைய தேவனுடைய சத்தியத்தின் தலைப்பு என்ன? தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 18வது வசனம் நம்முடைய அடிப்படையான வசனம். எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஒரு 3 காரியத்தை சுருக்கமாய் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வசனங்களை 3 பகுதியாக பிரிக்க போறேன். I've explained 18 verses for you. 18 வசனங்களை உங்களுக்கு ஒரு சின்ன கண்ணோட்டம் கொடுத்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்ய போறேன்? இந்த 18 வசனங்களையும் 3 பகுதிகளாக பிரித்து நம்ம என்ன செய்ய போறோம்? நாம் கற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பர் 1 நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். The test of obedience. வசனங்கள் 1 to 3 வரையிலும் கீழ்ப்படிதலின் சோதனை என்ற ஒரு தலைப்பு. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வசனம் 1 கவனியுங்கள். Look at verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படின்னு வசனம் சொல்கிறது. எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். அதனால தான் நான் கொடுத்திருக்கிற தலைப்பு கீழ்ப்படிதலின் சோதனை.
அல்லேலூயா. the test of obedience. ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார் தெரியுமா? அவன் கீழ்ப்படியத்தக்க. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் யோபு சோதிக்கப்பட்டான். சாத்தான் ஆண்டவர்கிட்ட வந்து உத்தரவாதம் கேட்டு யோபை சோதித்தான். 2 முறை ஆண்டவர்கிட்ட போனான். முதல் முறை ஆபிரகாம்கிட்ட சாத்தான் என்ன உத்தரவு தெரியுமா கேட்டான்? அவனுக்கு உள்ள எல்லாவற்றையும் நான் எடுத்து விட்டால் அவன் உம்மை தூஷிப்பான் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு உண்டான ஆடு மாடு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய பிள்ளைகளை கூட பறித்து கொண்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது யோபு என்ன செய்தானாம்? ஆண்டவரை கீழ்ப்படிந்தான். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்மள என்ன செஞ்சிருக்கோம்? இவ்வளோ உண்மையா இருந்தனே ஆண்டவரே, எனக்கா இந்த பாடு, எனக்கா இந்த கஷ்டம், எனக்கா இந்த இழப்பு. ஆண்டவரே, மற்றவங்களாம் பாருங்க, எத்தனையோ பேர் உண்மை நம்பாம உமக்கு விரோதமாக செயல்படுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்ன பாருங்க, உண்மையா இருந்தேனே, ஆலயத்துக்கு போய் வந்தேனே, ஆண்டவரே நான் தசம பகுத்தை கொடுத்தனே, காணிக்கை கொடுத்தனே, வேதத்தை வாசித்தனே, ஜெபம் செய்தனே, எல்லாம் செய்து எனக்கா இந்த இழப்பு. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆபிரகாமை சோதிக்கும்படிக்கு யோபை ஆண்டவர் சோதித்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதிக்கும்படிக்கு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். காட் நெவர் டெஸ்ட் எனிபடி. ஆண்டவர் யாரையும் சோதிப்பது கிடையாது என்று நாம் அறிகிறோம். அல்லேலூயா. நீ விழும்படிக்கு சோதிப்பது கிடையாது. உன் விசுவாசம் உறுதிப்பட, உன் விசுவாசத்தை கண்டு உன்னை ஆசீர்வதிப்பதற்கு உன்னை பரீட்சையிடுவார். அல்லேலூயா. எப்படி பள்ளிக்கூடத்தில் நீ படிக்கும் போது உனக்கு ஒரு பரீட்சை வருகிறது, அந்த பரீட்சையில் நீ தேறின அனுபவத்துக்கு வந்தனா அதில் வருகிற ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. ஆமேன் சொல்லுங்க. Hallelujah. Just like that, God, when we talk about God testing, it speaks about God not really testing that you will fall, but that it is like an exam to you. When you pass, He has got great blessings for you. Shall we say amen? பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவராய் இருப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3வது வசனத்தை கவனிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரியா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ நீங்கள் வசனத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியது, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவர் பரீட்சை எழுகிறார். பரீட்சை, அதில் நம் தேறினவர்களாக வரணும். வலது கையை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ பரீட்சைகளை கடந்து போகிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்கள் பலத்தால் அவைகளை எல்லாவற்றிலும் நான் தேறி வருவேன். நான் கீழ்ப்படிய போகிறேன். எல்லாரும் அப்படி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? கீழ்ப்படிய போகிறேன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கீழ்ப்படியுங்கள், அப்போது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சரியா? ஒரு பைபிள் கதையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நோவாவை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் போய் வசனம் 13 நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, அங்கே ஆபிரகாம் நோவாவை ஆண்டவர் பேழை கட்ட சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மழையை வர பண்ணுவேன் என்று சொன்னார். நோவா காலம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது பூமியிலே மழை வந்ததே கிடையாதாம். நோவா காலம் வரைக்கும் மழை வரல. அப்படின்னா நோவாவு இடத்துல ஆண்டவர் சொல்றார், நான் பூமியிலே மழையை வர பண்ணுவேன். நோவாவுக்கு மழைன்னா என்னன்னு தெரியாது.
ஏன்னா அந்த நாட்களில் நோவா காலம் வரைக்கும் பூமியை எப்படி ஆண்டவர் நனைத்தார் அப்படின்னா, பனியினால் நனைத்தார், மழை பெய்ந்தது கிடையாது. நோவாவுக்கு பிரியமானவர்களே, மழை என்றால் என்ன என்று தெரியாது. அதனால ஆண்டவர் நோவா கிட்ட சொல்றார், நோவாவை நீ என்ன செய்ய வேண்டும், ஒரு பேழை ஒன்றை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பேழை ஒன்றை கட்டு. சொல்லுங்கள் ஆமீன். அல்லேலூயா. நோவா கட்டினாரா? கட்டினார். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. நோவா பேழையை கட்டினார். ஆமீன். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல. ஆண்டவரே மழைனா என்னன்னு கேட்கல, எனக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கன்னு, ஒரு மாடல் ஒன்று காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கல. அவன் கீழ்ப்படிந்தான். பல நாட்கள் எடுத்ததான். நிறைய பேர் கேலி பண்ணாங்க. நிறைய பேர் நோவாவை பார்த்து இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் நோவா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடனே கட்டி கொண்டிருந்தான். அல்லேலூயா. மற்றவங்களாம் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நோவாவுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அவன் பேழை கட்டி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. நோவா அமைதியாய் பேழையை கட்டி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. என்னென்னமோ சொல்றாங்க. நோவா சண்டைக்கு போல, ஆண்டவர் வார்த்தையை கேட்டு விட்டான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இந்த பொல்லாத காலத்தில், நவீன உலகத்தில் தேவ வார்த்தையை கேட்கறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கேட்கவே கஷ்டம். இப்போ கேட்ட பின்பு கீழ்ப்படியாம போனால் எப்படி ஆகும்? கர்த்தருடைய பிள்ளையை நாம் கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. யாக்கோபு புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை சகோதரி வாசிக்கிட்டோம் நமக்கு. I would like to read, okay? James chapter 1 verse 22, okay? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லு. But be doers of the word and not hearers only, deceiving yourselves. வசனத்தை கேட்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களா மட்டுமல்ல, அதன்படி செய்யுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து அவர் பல சோதனைகளையும் பரீட்சைகளையும் கடந்து போனாலும் கவலையப்படாத, கீழ்ப்படுகிறதை பார்க்கிறார். கீழ்ப்படி, அதுதான் அடிப்படை என்று சொல்வார்கள். கீழ்ப்படிதல் தான் அடிப்படை. அல்லேலூயா. பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமேன். இப்போ 2வது காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட வாருங்கள். வசனம் 6 துவங்கி 14ஆம் வசனம் வரவில்லும் நாம் கற்றுக்கொள்கிற தலைப்பு என்ன? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வேன். ஜெகோவா ஜைரே, காட் வில் ப்ரொவைட். யெகோவா ஈரே, பார்த்து கொள்ளப்படும் என்று வசனம் நமக்கு அங்கே 14வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. 8ஆம் வசனம் 14ஆம் வசனம், இந்த 2 வசனத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. எல்லாமே என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். சொல்லுங்க ஆமேன். ஈசாக்கு தான் பலி செலுத்தப்பட வேண்டும். ஆனால் ஈசாக்கு இடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாய் கொடுத்தார், ஒரு கிடாவை பலியாய் கொடுத்தார். எல்லாரும் வலது கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி தான் பலி செலுத்தப்படுன்னு, ஆனால் ஆண்டவர் அதுக்கு பதிலாக என்னத்தை கொடுத்தார்? ஈசாக்கு தான் பலி செலுத்தப்படுன்னு, அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்னத்தை கொடுத்தார்? ஒரு கிடாவை கொடுத்தார். சொல்லுங்க ஆமேன். இன்னைக்கு ஆட்டுக்குட்டியானவர்கள் யாரு? நம்ம தான். நமக்கு நம்ம எல்லாரும் பிரியமானவர்களே ஈசாக்கு. ஈசாக்கு நம்ம எல்லாரும் ஈசாக்கு. நம்ம ஆண்டவர் யார் என்று சொல்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்கிறோம். ஏன்? நமக்காக சிலுவை பரியந்தமும் அடிக்கப்பட்டவர். பாட்டெல்லாம் பாடுவோம். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே என்று பாடுவோம். அல்லேலூயா. ஏன் ஆட்டுக்குட்டின்னு ஆண்டவரை சொல்லுகிறோம்? ஏன் நான் அடிக்கப்படுன்னு, நான் சாகுன்னு, என் பாவத்துக்கு நான் தான் அந்த பாவத்தை சுமக்குன்னு, அந்த சாபத்தை சுமக்குன்னு, நான் தான் மரண வழியில் போகுன்னு. ஆனால் அந்த பாதாள வழியிலே, அந்த நரகத்தின் வழியிலே நான் விழுந்து விடாதபடிக்கு எனக்காக ஆட்டுக்குட்டியானவராய்
கிடாவாய் எனக்காக அடிக்கப்பட்டார் இயேசு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள். எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப வேதம் நமக்கு சொல்லுகிறது யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்திற்கு வந்தீங்கன்னா அங்கே நீங்க பார்ப்பீங்க, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறார். யோவான் ஸ்நானகன் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் இயேசு சிலுவைக்கு போல, ஆனா யோவானுடைய கண்ணுக்கு தெரியுது இவர்தான் உலக இரட்சகர், இவர்தான் வரப்போகிற ஆட்டுக்குட்டியானவர், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிறவர். அல்லேலூயா. அந்த வசனத்தை கவனிங்க. Look at John chapter 1 and verse 21. Behold the Lamb of God who takes away the sin of the world. Hallelujah. வாசிங்கள் கேட்போம். அப்பொழுது அவர்கள், பின்னே யார் நீ எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவனல்ல என்றான். நான் தீர்க்கதரிசி ஆனவரா என்று கேட்டார்கள். அதற்கு அல்ல என்றான். யோவான் 1:29 ராங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வலது கையை எல்லாரும் உயர்த்தி கொள்ளுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசு யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. ரோமர் 8:22 Romans chapter 8 and verse 32 says, "You did not spare his own son, but delivered him up for us all." அந்த பகுதியை மட்டும் வாசிங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் என்று கூட பாராமல் நமக்கென்று அவரை பலியாக கொடுத்தார் அப்படின்னு வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. மூன்றாவது காரியத்தை நாம் இப்போது கற்றுக்கொள்ள போகிறோம். The blessing of obedience, verses 15 to 18 வசனங்கள். ஆதியாகமம் 22 வசனம் 15 வரைக்கும் பார்த்தா, கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் அப்படின்ட்டு நாம் கற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க வேத வசனம் 18வது வசனத்தை நீங்க குறிப்பிட்டு கவனிங்க. அங்க வசனம் சொல்கிறது, அல்லேலூயா, நீ கீழ்ப்படிந்தபடியினாலே உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். நம்ம கீழ்ப்படிந்தாங்க, நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, உங்க சன்னதியே ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. எத்தனை பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? வலது கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்க உட்கார்ந்திருக்கிற சில பேர் நீங்க ஏன் தெரியுமா ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? ஏன்னா உங்க அப்பா அம்மா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தபடியினால், உங்க முற்பிதாக்கள், உங்க தாத்தா, உங்க பாட்டி, உங்க பூட்டன், உங்க பூட்டி, சரியா உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்தபடியினாலே, அல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஆசைங்க. என்ன ஆசைனா, எங்கள் அப்பா காலத்தில் அவர் என்னெல்லாம் சாதித்தார், எங்கள் தாத்தாவின் காலத்தில். ஏன்னா என் தாய் மூலமாக எனக்கு தாத்தா பாட்டி உண்டு, என் தந்தை மூலமாக எனக்கு தாத்தா பாட்டி உண்டு. அப்போ என்னுடைய பெற்றோர்களின் தகப்பன் தாய் அவர்களை குறித்து நான் அறிய ரொம்ப ஆசைப்படுவேன். ஆமேன். ரொம்ப என் தாத்தா கூட, என்னுடைய அப்பாவுடைய அப்பா கண் பார்வையை இழந்து விட்டார். என்னமோ கண்ணில் பட்டுருச்சுன்னு சொல்லி கண் பார்வையை இழந்து பல காலமாக அவர் ஒரு கம்பு ஊனிக்கொண்டே தான் அங்கும் இங்கும் போவார். எனக்கு நேரம் இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா என் பெற்றோர்கள் என்னை தாத்தா வீட்டில் போய் நீ தாத்தாவுக்கு ஆதரவாயிருடான்னு விட்டுருவாங்க. அப்போ நான் போய் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் தாத்தா பக்கத்தில் நான் உட்காந்து கொண்டு நான் கதையை நிறையா கேட்பேன். அப்போ நிறைய கதை சொல்லுவார். நான் இந்தியா தேசத்தில் இருக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு எனக்கு அவர் சொல்லுவார். முதல்ல ஒன்று சொல்லுவார், நான் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்தேன் என்று சொல்லுவார். இங்கே மலேசியாவிலையும் கூட ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருந்து கண் பார்வையை இழந்த பிற்பாடு
அவர் வேலை இல்லாமல் போனார். பிரியமானவர்களே, இன்னொன்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், என்னுடைய வீட்டில் ஒவ்வொரு வாரத்தில் ஒரு முறை சாயங்காலத்தில் அங்குள்ள ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அங்கே ஒரு கூட்டம் நடத்துவோம் அப்படின்னு அடிக்கடி என்னிடத்தில் ஞாபகப்படுத்துவார். நான் இப்படி யோசிப்பது உண்டு. ஒருவேளை ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக நியமித்ததற்கு காரணம் என்னுடைய தாத்தாவின் காலத்திலே அவர் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததுனாலேயோ? எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு நீ கர்த்தருக்கு உண்மையாக இருந்தனா நீ மட்டும் இல்லை, உன் தலைமுறையே ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நல்லதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வசனம் வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திற்கு நம்ம எல்லோரும் வருவோம். Come with me to Luke's Gospel chapter 11, and I would like to invite you to come to verse 28. I would like to read the full verse. Come to chapter 11 and we shall go to verse 28. It reads like this. It says, but he said, who? Jesus. More than that, blessed are those who hear the word of God and keep it. Amen. வாசிங்கள் பார்க்கலாம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். எல்லாரும் ஆமீன்னு சொல்லுங்க. இப்படி பைபிளில் நிறைய வசனங்கள் இருக்கிறதுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளணுமா, தங்கள் இருதயத்தில் வைத்து கொள்ளணுமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை கேட்டு மறந்து போயிடுறோம். இல்லை, வைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சொல்லுவோம் ஆமீன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லோரும் தெய்வ சந்நிதியில் எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவரே, 3 வாரம் உங்களுடைய சத்தம் என்ற செய்தியை கேட்டிருக்கிறேன்ப்பா. உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க ஆசையாக இருக்கிறேன்ப்பா. என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களா? அல்லது ஆண்டவரே, நான் ஏதாவது ஒன்று செய்யணுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவரே, நான் பின்மாற்றத்துக்கு போயிட்டேன், மறுபடியும் என்னை ஒப்பு கொடுக்கணும்பாப்பா. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உனக்கு உதவி செய்வார். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம் தேவ சமூகத்திலே. ஒரு பாடல். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானே ஐயா.